ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பச்சை பட்டாணி சாதம். நான் ஸ்பெஷல் ரெசிபின்னு சொன்னதுக்கு காரணமே இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. அது மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வாங்க அந்த ஆரோக்கியமான பச்சை பட்டாணி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பல்லாரியை சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான். 10-12 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினா தலைகள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 90% அளவுக்கு அரைபடுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட பயன்படுத்திக்கிடலாம். இதே ப்ரொசீஜர் தான், ஆனால் தண்ணியினுடைய அளவு மட்டும்தான் நம்மளுக்கு வேறுபடும். இதை நல்லா ஒரு 2-3 முறை கழுவுனதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி விட்டு ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடேறவும் ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகி போட்டிங்க அப்படின்னா இது கரிஞ்சிரும். அதனால் லைட்டாக சூடேறவும் கரியாத அளவுக்கு போட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதிலே 2 பல்லாரியை நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம் பாருங்க, நீள்வாக்கில் அதே மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. லைட்டாக அப்படி சாஃப்டாக வதங்கி வரும் பாருங்க, செவந்து அது வரைக்கும் நம்ம வதக்குனா போதும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினா தலைகள் போட்டிங்கன்னா அதனுடைய கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா இதை வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிடலாம். நீங்கள் இந்த பாக்கெட்லலாம் பட்டாணி கிடைக்கும் பாருங்க, அதை சேர்க்காதீங்க. அந்த காய் மாதிரி இருக்கிறத நம்ம வாங்கி உரிச்சு சேர்த்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நைட் ஃபுல்லாக, அதாவது ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா விசில் ஒரு குக்கரில் மாற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுங்கிறது கிடையாது, சீக்கிரமாகவே இது நல்லா வதங்கி வந்துடும். ஒரு பட்டாணி எடுத்து நீங்கள் கடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிடலாம். வேற எந்த ஒரு மசாலா பொருளும் நம்ம சேர்க்க போறது கிடையாது. அதனால நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையுள்ளதா இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கிறேன், தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழுக்க தண்ணியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கிடலாம், அது உங்களுடைய விருப்பம். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறதுனால 1.25 அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு தண்ணியும் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்திருக்கிறேன். நீங்க தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா வெறுமனே 1.25 அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சாப்பாட்டு அரிசி பயன்படுத்துறீங்க அப்படின்னா 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஒவ்வொரு அரிசியை பொறுத்து இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கொதி வர்றதுக்குள்ள நம்ம அரிசியில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா விடாம கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப அப்படியே கரண்டியை வச்சு கிண்டி விட்டுறாதீங்க, அப்படின்னா நம்மளுக்கு உடஞ்சி போயிடும். ஏன்னா ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால சாஃப்டாக இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உடனே அது மாதிரி நீங்கள் மூடி போட்டு விசில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதாவது அந்த அரிசி எல்லாம் அந்த தண்ணியை உறிஞ்சி ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்து வரும் பாருங்க. இதை மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை விதை நீக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி பழம் எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக இதை கண்டிப்பாக மிஸ் நாம சேர்த்துக்கோங்க. 2வது சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும். 5-6 புதினா தலைகளை ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க. அதனுடைய மனம் இந்த சாதத்துக்கு நல்லா இருக்கும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நெய் சேர்த்தீங்கன்னா மனமாவும் இருக்கும், அதே சமயத்தில் சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும். அப்படி இல்லைன்னா நீங்க கடைசியை இறக்குனதுக்கு அப்புறம் சாதம் சர்வ் பண்ணி பாருங்க, அந்த சமயத்திலோட நம்ம சேர்க்கிறா இருந்தா சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 விசில் வச்சிருக்கிறேன். நீங்க உங்களுடைய குக்கருக்கு தகுந்தபடி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டு பிரஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்து பார்க்குறேன். கமன்னு மணக்க நல்ல உதிரியா சூப்பரான
பட்டாணி சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு. இது பிரியாணியை காட்டிலும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு அதாவது இந்த உருளைக்கிழங்குல வறுவல் மாதிரி செய்யலாம், அப்படி இல்லைன்னா அப்பளம் பொரிச்சுக்கிடலாம், அப்படி இல்லைன்னா வடகம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். அது போக நம்ம சிக்கன் மட்டன் ஏதாவது கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.